வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. ஐநா மன்றத்தின் ஆணையருடைய வருகை, அந்த ஆணையரை சந்தித்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன கருத்துக்களை பேசினார்கள் என்கின்ற விடயத்தை குறித்த செய்திகள், இவைகளெல்லாம் 2 நாட்களுக்கு முன்பாக பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த செய்திகளை மையப்படுத்தி பல தகவல்களும் எடுத்து வைக்கப்பட்டதுண்டு. அதன் அடிப்படையில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐநா ஆணையரை சந்தித்து பேசிய அந்த விடுதியில் அவர்கள் கொடுத்த செய்தியாளர்களிடம் கொடுத்த அந்த செய்திகள், இவைகளை மையப்படுத்தி பல சர்ச்சைகளும் பல கடுமையான விமர்சனமான கருத்துகளும் பதிவிடப்பட்டு கொண்டு இருந்தன. தற்பொழுது ஐயா MA சுமந்திரன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். வருகின்ற 60வது ஐநா மன்றத்தின் அமர்வில் உள்ளக பொறிமுறைகளை மையப்படுத்திய கருத்துக்களை புறம் தள்ளிவிட்டு சர்வதேச பொறிமுறைகளின் அடிப்படையில் இலங்கை ஆட்சியாளர்கள் அல்லது இலங்கை சார்ந்தவர்கள் அதற்கான விசாரணை களத்திற்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற முயற்சியை எடுப்பதற்கு தமிழர்களாகிய நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்கின்ற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார். இது அவருடைய கருத்து என்கின்ற கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கின்ற அதே வேளையில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐநா மன்றத்தின் ஆணையரை சந்தித்த பொழுது அவர்கள் என்ன கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் என்கின்ற கேள்வியும் பலர் மட்டத்திலே எழும்பத் தொடங்கி இருக்கின்றது. அணையா விளக்கு போராட்டத்தில் கலந்து கொண்ட அரசியல்வாதிகள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள். உடனடியாக இதை குறித்த விமர்சனங்கள் எழும்பின. ஏதோ 10 பேர் இப்படி அரசியல்வாதிகளை மிரட்டக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டார்கள். மக்களை பொறுத்தமட்டில் மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த விடயத்தில் அரசியல்வாதிகளுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் மக்களுடைய மனநிலையை திசை திருப்புவதற்கான ஒரு நடவடிக்கைகளை ஒரு சிலர் எடுத்துக்கொண்டு செயல்பட்டு விட்டார்கள் என்கின்ற ஒரு பதிவைத்தான் பல அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அந்த இடத்தில் வந்து திரும்பி சென்றவர்கள், அதில் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருமே இதே கருத்தை தான் வைத்திருக்கின்றார்கள். இந்த சூழலில் அணையா விளக்கு போராட்டத்தில் நடந்த அந்த விடயங்களை மையப்படுத்திய கருத்துகள் ஒருபுறம் பேசப்படுகின்ற அதே வேளையில் அணையா விளக்கு போராட்டம் நடத்தி இருக்கக்கூடிய வெற்றி ஐநா மன்றத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது என்கின்ற கருத்தும் அழுத்தமாகவே பதிவாகி இருக்கின்றது. இதுவரை தமிழர்களுடைய பிரச்சனையை பல இடங்களில் கொண்டு சென்றிருக்கின்றன பல அமைப்புகள், அல்லது அதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கான களத்தை பலரும் எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு தெளிவான தொலைநோக்கு சிந்தனையோடு அவைகள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதா என்றால் கேள்விகளாகத்தான் இருக்கின்றன. ஐநா மன்றத்தின் அமர்வில் சர்வதேச விசாரணை வேண்டும் என்கின்ற ஒரு கோஷம் எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இதற்கு சில விளக்கங்களையும் குறிப்பிடுகின்றார்கள். அந்த விளக்கங்கள் என்னவென்றால், ஐநா மன்றம், ஜெனீவாவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஐநா மன்றம் அங்கு கொண்டு வரக்கூடிய குற்றச்சாட்டுகளை அவர்கள் விசாரித்து அதற்கான செயல்பாடுகளை எடுப்பதற்கு சர்வதேச நாடுகளுக்கு அவர்கள் பரிந்துரைப்பார்கள். ஆனால் நியூயார்க்கில் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஐநா மன்றம்தான் அங்கு வருகின்ற குற்றச்சாட்டுகளை அவர்கள் சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வார்கள். அதாவது நியூயார்க் ஐநா மன்றம்தான் சர்வதேச நீதிமன்றத்திற்கு குற்றச்சாட்டுகளை கொண்டு சென்று இவர்கள் குற்றவாளி என்ற விசாரணைக்கு கொண்டு செல்லும் என்ற கருத்து பதிவிடப்படுகின்றது. ஆனால் தமிழர்களை பொறுத்தமட்டில் ஒட்டுமொத்தமாக ஜெனீவா ஐநா மன்றத்தை மையப்படுத்திய நகர்வுகள் தான் நகர்ந்து கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது வந்திருக்கக்கூடிய ஐநா மன்றத்தின் ஆணையர் அவர்கள் பல விடயங்களை குறித்து பார்த்திருக்கின்றார். தமிழர்களுக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய விரோத செயல்பாடுகளை மையப்படுத்தியதையும் அவர் பார்த்திருக்கின்றார். எனவே வருகின்ற 60வது அந்த அமர்வில் தமிழர்களுக்கு சாதகமான ஒரு தீர்வு முன்னெடுக்கப்படுமா, அல்லது தமிழர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு களத்தை முன்னெடுத்து வைப்பதற்கான ஒரு சூழலை ஐநா மன்றம் கையில் எடுக்குமா என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை. இதற்கு முன்பு கூட சில காலகட்டங்களில் இலங்கையின் மீது ஐநா மன்றத்தின் அழுத்தங்கள் உருவாவதற்கான களங்கள் அமைந்திருக்கிறது என்கின்ற செய்திகளை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் ஐநா மன்றத்தின் அமர்வு வருகின்ற பொழுது அந்த விடயங்கள் நீர்த்து போகக்கூடிய ஒரு களத்தை எடுத்து விடுகிறது. எனவே தற்பொழுது இந்த 60வது அமர்வை மையப்படுத்திய ஒரு பெரும் எதிர்பார்ப்பு மக்கள் மன்றத்திலே இருக்கின்றன. அந்த எதிர்பார்ப்பை உருவாக்கி கொடுத்ததில்
செம்மணியில் நடைபெற்ற அணையா விளக்கு போராட்டம் ஒரு முதன்மையான களத்தில் இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இந்த அணையா விளக்கு போராட்டம் நடத்தி இருக்கக்கூடிய வெற்றி ஐநா மன்றத்தில் எதிரொலித்திருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. எப்பொழுதுமே மக்கள் ஒருங்கிணைந்து ஒரு போராட்டத்தை நடத்திவிட்டால் அந்த போராட்டம் பெரிய வெற்றியை ஈட்டும் என்கின்ற களத்திற்கு ஆதாரமாக எப்படி பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரை ஒரு போராட்டம் நடைபெற்று அது மக்கள் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு போராட்டமாக மாறி சிங்கள ஆட்சியாளர்களை சினந்து பார்க்க வைத்தது என்கின்ற விடயத்தை நாம் முன்பு கண்டிருக்கின்றோம். ஏறக்குறைய அணையா விளக்கு போராட்டமும் அந்த வகையில் அது மாபெரும் ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. இப்பொழுது களம் தமிழர்களுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் தமிழ் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த பாதைகள், அவர்களால் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள், இவைகளை மையப்படுத்தி தான் இந்த ஐநா மன்றத்தின் நகர்வுகளில் கிட்டக்கூடிய பதில்களும் இருக்கின்றன. தமிழ் கட்சிகளை பொறுத்தமட்டில் சிங்களத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த எந்த சிக்கல்களிலும் மாட்டிவிடக் கூடாது என்று நினைக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. அதுபோல சிங்கள இராணுவத்தை சார்ந்தவர்களும் எவ்வித சிக்கலிலும் மாட்டிவிடக் கூடாது என்பதால் உள்ளூர் பொறிமுறை போதும் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விமர்சனமும் அவர்கள் மீது வைக்கப்படுகின்றது. ஐநா மன்றத்தின் ஆணையரை யாழ் பகுதியில் நட்சத்திர விடுதியில் சந்தித்து பேசிய பொழுது தமிழர்களுக்கான தீர்வு எது என்கின்ற விடயத்தை அழுத்தமாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்து வைத்தார்களா என்கின்ற விடயத்திற்கு இதுவரை தெளிவான பதில் இல்லை. சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலுவடைந்ததா, அல்லது பொது வாக்கெடுப்பு தமிழர்களுக்கான தீர்வை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலுவானதா என்கின்ற கேள்விகளுக்குள் போகின்ற பொழுது இந்த விடயங்களை குறித்தெல்லாம் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசவில்லை என்கின்ற ஒரு செய்தியை பலர் குறிப்பிடுகின்றார்கள். இது எந்த அளவிற்கு உண்மை அல்லது இதில் உண்மை இருக்கிறதா போன்ற பல விடயங்களை குறித்து நாம் ஆராய வேண்டி இருக்கின்றது. ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் ஐநா மன்றத்தின் கதவுகள் தமிழர்களை மையப்படுத்தி திறந்திருக்கின்றது. ஒரு நீதியின் வெளிச்சம் தமிழர்கள் மீது படுவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கின்றது. இந்த சூழலில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளும் தமிழர்களை மையப்படுத்தி அவர்களுடைய எதிர்கால நலன்களை மையப்படுத்தி எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற பதபதைப்பு தான் நல்லவர்கள் மத்தியிலே இருக்கின்றது. அதனை அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தற்பொழுது உள்ள களமாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.